இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லி தட்டி இட்லி செய்கிறோம். சௌச்சௌக்காய் சட்னி அரைக்க போகிறோம். வீடியோவில் வாங்க. எல்லா உறவுகளும் நல்லா இருக்கிறீங்களா? தண்ணி கொதிக்குது. இட்லி வைக்கிறோம், வேகட்டும். சௌச்சௌக்காய் இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து சட்னி அரைக்க போகிறோம். வீடியோவில் வாங்க, எல்லோரும் பார்க்கலாம். இந்தமாரி குப்பை போடுறதுக்கு வந்து வாஷ் மிஷின் மேலேயே நீங்கள் வந்து ஒரு ஏனை வச்சு அதில் சீவி போட்டிங்கன்னா இடம் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். வெறும் உடச்சக்கடலை தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி தானே சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்தமாரி காய்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடாதுங்கள்ல, அதனால் வந்து நம்ம வந்து இந்தமாரி சட்னி அரைச்சி அதுங்களுக்கு ஊட்டி விட்டோம்னா பிள்ளைங்க வந்து எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சௌச்சௌக்காய் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா இப்படி அரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த எண்ணெயில் வதக்கும்போது வதங்கிடும். அரைச்சி சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சேர்த்துக்கோங்க. இது வந்து சௌச்சௌக்காய்க்கு வந்து இந்த இவ்வளோத்தையும் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து. இப்போ வந்து உளுந்த பருப்பை சேர்த்துக்கிறோம். கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம். தீயக்கூடாது, பொண்ணு வரவலில் வறக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 5. காரம் வேணுங்கிறவங்க காரம் எவ்வளோ போட்டு சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. 6 பூண்டு பல்லை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு பழம் பெருசு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. வதக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கடலப்பருப்புலாம் உளுந்துலாம் எப்படி நல்லா வறுத்து மணமாக வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப தீயக்கூடாது. வெங்காயம் சிம்மிலே வச்சு தான் லைட்டாக வதக்கணும். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வதங்கட்டும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பார்க்கும்போதே இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். தக்காளி, வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து வதங்க. சௌச்சௌக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு காய் போட்டிருக்குறோம் நாங்கள், முழு காய். வதங்கட்டும். வதங்கணும். பார்க்கும்போதே இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சட்னி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இந்தமாரி காய்ங்க பிள்ளைங்க சாப்பிடாதது நம்ம வந்து சட்னியாக அரைச்சி அந்த பிள்ளைங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம வந்து செஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கணும். வதங்கட்டும். இட்லி வெந்துருச்சு. தட்டி இட்லி. இப்போ வந்து கிளாஸ் இட்லி ஊற்றுறோம். பிள்ளைங்களுக்கு வெறும் தோசையே சுட்டு கொடுத்துட்ருக்குறீங்க. தோசையம்மா தோசை மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு
அப்போ தான் அழகாக சாப்பிடுவாளுங்க. இது வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் நாங்கள் இட்லி ஊற்றிருக்குறோம். இதை வந்து இட்லி வைக்கிறோம். அது தட்டு வச்சோன்னே மூட வரல. இது இந்த இட்லி வேகட்டும். இது வதங்கிருச்சு. ஆறினவுடனே நாங்கள் வந்து அரைச்ச உடனே வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இன்னும் அழகாக வந்திருக்குது பாருங்கள், சூப்பராக. அப்படியே இந்த பருப்பு, தக்காளி, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுது. வதங்கணும் கொஞ்சம், நல்லா காய் வதக்கிட்டு நீங்கள் அதை அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து குட்டி இட்லி, மினி இட்லின்னு அழகாக இருக்கும். இந்தமாரி வந்து தட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஊற்றி பிள்ளைங்களுக்கு சாம்பார் வச்சு, சட்னி வச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹோட்டலில் போய் மினி இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் தட்டு வாங்கி வச்சோமா அழகாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கிளாஸ் இட்லி, மினி இட்லி வந்து கொட்டாங்குச்சியில் ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்குறோம். தட்டு இட்லி இன்றைக்கி காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில். அவிச்சிட்டோன்னே எடுத்து எல்லாத்தையும் தட்டில் வச்சு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். வீடியோவில்க்கா வாங்க. கிளாஸ் இட்லி வெந்துருச்சு. நல்லா அழகாக வந்துருக்குல்ல கொட்டாங்குச்சி இட்லி, சூப்பராக இருக்குது. மினி இட்லி வைக்கிறோம், குட்டி இட்லி வைக்கிறோம் பாருங்கள். வெந்துட்டோன்னே வீடியோவில் வச்சாச்சு. சௌச்சோ காய் சட்னி, கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நல்லா மணமாக இருக்குது. இந்த உளுந்து, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் வந்து நல்லா சௌச்சௌ காய் எல்லாம் நல்லா வதக்கி செஞ்சோன்னு நல்லா மணமாக இருக்குது. சௌச்சௌ சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வீடியோவில்க்க இட்லி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. காலைல நாஷ்டா எங்கள் வீட்டில் ஆயிடுச்சுல, அழகாக கிளாஸ் இட்லி. இது வந்து கொட்டாங்குச்சி இட்லி, சூப்பராக வந்திருக்குது இட்லி. கொட்டாங்குச்சியில் கூட செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது வந்து சின்ன குட்டி இட்லி, குழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே சுட்டு கொடுக்கலாம். இட்லி அழகாக வைக்கலாம். ஸ்கூல் லீவ் விடுறாங்கல்ல அந்த டைமும், ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுனால சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. இது வந்து குட்டி இட்லி, இது வந்து கொட்டாங்குச்சி இட்லி, இது கிளாஸ் இட்லி, இது வந்து கேக் இட்லி. கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள், தட்டு இட்லி. இது வந்து சௌச்சௌ காய் சட்னி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலைல நாஷ்டா இது தான். எங்கள் அம்மா வந்து 5 நாள் இருந்துட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. தங்கச்சி மகள் லண்டன்லேருந்து வந்திருக்குறாங்க, மகளும் மருமையனும். இன்ஷால்லா எல்லா உறவுகளும் துவா செய்யுங்க. இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.